நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க? பெங்களூர்லயா? இந்த பாத்திரம் சமையல் பண்ண சில பேர் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல தெரிந்து கொள்றாங்க. அவன் நினைக்கிறாங்க, நான் குக் பண்ணணும், நான் சமையல் பண்ணணும், நான் வேலை பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுல ஸ்தேவான கர்த்தர் ஸ்டீஃபனை கர்த்தர் எழுப்பி அவன் மேல அநேக கிருபைகளை குறித்து கர்த்தர் குடும்பங்கள் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எத்தனை அவர் என்ன செய்தாலும் இங்க நடக்கிற எழுப்புதல்கள்ல குடும்பமாக நீங்க நிற்கும்படியா ஒரு குடும்பத்தை கர்த்தர் கேட்கிறீங்க. சொல்றாருமா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்த நோக்கங்கள் மிகவும் பெருசுதான். இந்த இணைப்பு அநேகருக்கு சமாதானம் இல்லாத இணைப்பாயிருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு தெய்வீக இணைப்பாய் மாற போகிறது. நான் என்ன சொல்றேன், this connection ஆண்டவர் சொல்றாரு, குடும்பங்கள் நின்று நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்லுகிற நாட்களுக்குள்ள உங்க குடும்பம் நடத்தப்படும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சொன்னது, நீ கண்ணோக்கி பார், நீ பார்க்கிற இடங்கள் நான் உனக்கு ஸ்வாஸ்தியமா இன்ஹெரிட்டன்ஸா தருவேன் அப்படின்னு சொல்றாரு. the area where you live, நீங்க வாழ்கிற அந்த ஏரியா இஸ் ஃபார் டெம்பரரி. and ஆண்டவர் சொல்றாரு, குடும்பங்கள் நானும் என் வீட்டாரும் யெகோசுவாவை போல குடும்பங்கள் நிற்கிற நாட்களுக்குள்ள நீங்கள் வருவீங்க. தாண்டி செல்றதுக்கு கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில வேணும். ஆண்டவர் சொல்றாரு, எதை பிடிச்சிருக்கிறியோ அதை விட்டுரு, என்ன பிடிச்சினாதான் வாழ்க்கையில மாற்ற போகிறேன். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஜபங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, குடும்பங்கள் மாற போகிறது. சிஸ்டர், God will use you. கர்த்தர் உங்களை உபயோகம் பண்ணுவார். ஹalleluya.